ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும், கடகராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம். நண்பர்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமா அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க. நாங்க நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது கடகராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட நேரம், அதிர்ஷ்ட எண், திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் போன்ற விஷயங்கள்லாம் எப்படி அமைய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியான விஷயங்களை, ராசி பலன்களை நமது பொதுவான ராசி பலன்கள் வாயிலாக, பொதுவான கிரக அமைப்புகள் வாயிலாக நம்ம காண இருக்கிறோம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தின் அமைப்பை பொறுத்து தாங்க முழு பலன்களையும் நீங்க 100% துல்லியமாக தெரிந்து கொள்ள முடியும். இந்த பொதுவான ராசி பலன்களை நீங்க ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கலாம். எப்போ உங்க காரியங்களில் நீங்க அதிகமான உழைப்பை போடும்போது அதிகமான லாபத்தை பெற முடியும், எப்போ காரியங்களை நிதானித்து செயல்படும் போது வெற்றிகளை பெற முடியுங்கிற மாதிரியான ஜோதிட ரீதியான ஒரு வழிகாட்டுதலாக நம்ம இந்த வீடியோ நீங்க எடுத்துக்கலாங்க. ஸோ நமது கடன்புடைய ராசி பலன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணது புதியவராக இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் நீங்க பேக்கப் சேனல் ஒன்று உருவாக்கி உங்களுக்காக நாங்கள் 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்களை நான் ஒரே வீடியோவில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோங்க. அந்த சேனலுடைய பெயர் ஜெயசீலா ராசி பலன். அந்த சேனலுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் ஜாயின் பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது சேனல்கள் சில சேனல் யூடியூப் அல்காரிதம் காரணமாக சிறிது காலம் தடைபட்டு இருக்குங்க. அந்த மாதிரி தடைப்பட்ட நேரத்தில் நமது வீடியோக்களை தடையின்றி பார்க்கவும், உங்கள் சொந்த பந்தங்களுடைய, உங்களுடைய நண்பர்களுடைய ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், அந்த 12 ராசிகள் உள்ளடக்கிய அந்த ஜெயசூரிய ராசி பலன் சேனலுடைய வீடியோக்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். ஸோ நீங்கள் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. மேலும் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த 12 ராசிகளுக்கும் உண்டான நேம் கொடுத்துருப்பேன். அது பக்கத்திலேயே என்ன டைமில் அந்த ராசி பலன் ஆரம்பிக்குது அப்படின்றதையும் கொடுத்துருப்பேன். நீங்கள் அந்த டைமில் ஜஸ்ட் கிளிக் பண்ணினாலே டைரெக்டாக உங்கள் ராசி பலன்களுக்கு நீங்கள் போயிடலாம். அதனால் நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக மிச்சமாகும். ஸோ நமது ஜெயசூரிய ராசி பலன் சேனலுக்கும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கொண்டு, நமது கடகராசி அன்பர்களுக்கான செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் இன்றைய தினம் எப்படி அமையுதுங்கிறத இப்ப பார்க்கலாம் வாங்க. உங்களது ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு 2024ஆம் வருடம் ஜூலை மாதம் 16ஆம் தேதிங்க, செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு குரோதி வருடம், தமிழ்ல குரோதி வருடம், ஆனி மாதம் 32ஆம் நாள். இன்றைய தினம் நமது கடகராசி அன்பர்களில் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற ஒரு சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ, உங்க அனைவருக்குமே எனது உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது கடகராசி அன்பர்கள் நமது பொதுவான ராசி அமைப்புகள் காரணமாக என்னென்ன பலன்களை பெறுவாங்க அப்படின்றத பார்க்கறதுக்காக கிரக அமைப்புகள் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் மாலை 6:34 பிறகு ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு விடுகிறாருங்க. மேலும் இன்றைய தினம் ராசியிலேயே புதன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 11ஆம் இடத்துல குரு செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நன்மையை ஏற்படுத்தி தரும். ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி அன்பர்களுக்கு நினைச்ச காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களால் சிறப்பாக முடிக்க முடியும். கொஞ்சம் இழுபறியாகலாம் சில காரியங்கள், ஆனாலும் உங்களுக்கு காரிய வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் இதுங்க. மேலும் இன்றைய தினம் உங்களுடைய மன குழப்பங்கள் பெரும்பாலானவே அகலக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. எனவே குழப்பங்கள் நீங்கும் போது உங்களுக்கான வெற்றிகள் தாராளமாக சேரும், நிம்மதியும் கிடைக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் 5ஆம் இடத்துல சந்திர பகவான் அமர்ந்து கொண்டுள்ளதால் குருவுடன் எதிரெதிர் பார்வை பெற்று கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்தி தந்துள்ளதுங்க. எனவே மாலை நேரம் இன்னும் சிறப்பாக இருக்கும் நண்பர்களே. விவசாயிகள் குறிப்பாக அதிகமான நீர் வளத்தை பெறுவீங்க. விவசாயம் சம்பந்தமான பணிகள் அதிகமான லாபத்தை ஈட்டக்கூடிய நல்ல ஒரு தருணங்கள் உங்களுக்கு சேரும். நல்ல சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல வெற்றிகரமான ஒரு நாள். உங்களுக்கு இருக்கக்கூடிய பழைய பிரச்சனைகளை பற்றி நீங்க அதிகமாக யோசிச்சு இன்றைய தினம் நேரத்தை கடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க அந்த மாதிரி பழைய பிரச்சனைகளை யோசிப்பதை நீங்கள் ஓரளவு கண்ட்ரோல் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க. ஏற்கனவே எவ்வளவோ முயற்சி பண்ணி முடிக்க முடியாத சுணங்கி போன காரியங்களை இன்னைக்கு சுறுசுறுப்பாக நடந்து முடிந்து உங்களுக்கு நிம்மதியை உருவாக்கி தர காத்திருக்குங்க. மிக முக்கியமாக உங்க அம்மாவோட தாயோட கொஞ்சம் அனுசரித்து போறது இன்னைக்கு ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். புதிய வேலைவாய்ப்புக்காக முயற்சி செய்றீங்க அப்படின்னா அது சிறப்பாக கை கொடுங்க. உங்களுக்கு பிடித்தமான ஜாப்ல நீங்கள் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. அந்த நல்ல நேரத்தில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்டர்வியூ ஏதாவது இருந்தால் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டேன் பண்ணுங்க, வெற்றிகள் உண்டு. வியாபாரத்தில் கூட்டாளி எல்லாம் ஆதரவு தருவாங்க. வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். விவசாயம் செழிக்கும். அலுவலக பணியில் கூடிய நண்பர்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் சரியான நேரத்தில் கிடைக்கும் நண்பர்களே. கொஞ்சம் கவனமாக உங்கள் வேலையில் பார்த்தீங்கன்னா அதிகமான வெற்றிகளை பெற முடியும். நிறைய அலைச்சல் இருக்கலாங்க, ஆனால் அலைச்சலுக்கு ஏற்ப நல்ல பண வரவுகளும் ஆதாயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அலுவலக பணிகளில் உயரதிகாரிகள் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு தந்து அனுகூலமாக நடந்துக்கிற போது உங்களுக்கு இன்னும் சந்தோஷம் இருக்கீங்க. மாணவர்களுக்கு உயர்கல்விக்கான வாய்ப்புகள் நிறைய உருவாகும். கல்வியில் ஆர்வம் பிறக்கக்கூடிய யோகம் மாணவர்களுக்கு இருக்குங்க. எனவே மாணவர்களுக்கும் இன்னைக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் கூட சொல்லலாங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை ஒன்று காதலருடனான காதல் உறவுல இன்னைக்கு வேற லெவலில் மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. சின்ன சின்ன பிக்னிக் நீங்க உங்க காதலர் கூட போயிட்டு வருவது மூலமாக காதல் வாழ்க்கையை இன்னும் பிரகாசமாக மாற்றிக்கொள்ள முடியும். அற்புதமான ஒரு நாள். நீங்கள் சரியான ஒரு ஆளுமை திறன் மிக்க ஒரு நபராக நீங்க விளங்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்க வலுவாக இருக்கிறதுனால உங்க ஆளுமை திறன் காரணமாக நிறைய வெற்றிகளை நீங்கள் பெற முடியுங்க.
மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நீங்க ஹாஸ்டல்ல எங்கேயாவது தங்கி வேலை பார்த்துருக்கீங்க அல்லது ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய பணத்தையும், நேரத்தையும் நிறைய பேர் வீணடிப்பாங்க. இந்த மாரி நபர்களை கண்டறிந்து, அந்த மாரி நபர்கள்ட்டருந்து நீங்க விலகி இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய சில கெட்ட பழக்கங்களை நீங்க விட்டொழித்தீங்க அப்படின்னா, இன்னும் அழகான ஒரு நாளாக மாறும். ஒருவேளை நீங்க புகைப்பிடிக்கக்கூடிய அன்பர்களா இருக்கீங்கன்னா, புகைப்பழக்கத்தை விட்டொழிக்க நீங்க முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அது இன்றைய தினம் நீங்க தாராளமாக ஆரம்பிக்கலாங்க. இன்றைய தினம் மாலை நேரத்தில ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க ஷாப்பிங் போயிட்டு வரது ரொம்ப ஆனந்தம் தருவதாகவும், உற்சாகமாகவும் இருக்கும் நண்பர்களே. எனவே தாராளமாக நண்பர்களுடன் நீங்க மாலை நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். சிறந்த ஒரு நாளாக, மகிழ்ச்சியான ஒரு நாளாக மாறுங்க. நீங்க தான் ஆளுமை செலுத்துவீங்க நண்பர்களே. சில நேரம் பார்த்தீங்கன்னா, தனிமையில இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். உங்களுக்கான நேரத்தை நீங்கள் உருவாக்கிக் கொள்ளலாம். ஆனா, இன்றைய தினம் அந்த மாரி நேரத்தில கூட சின்ன சின்ன இடைஞ்சல் வரத்தாங்க செய்யும். இருந்தாலும் அலுவலக பிரச்சனைகள் வந்தாலும், அதை நீங்க சிறப்பாக மெயின்டெயின் பண்ணி நீங்க மேனேஜ் பண்ணிக்க முடியும் நண்பர்களே. திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள். ஏன்னா திருமண வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணை கூட இருக்கக்கூடிய சுமூகமான உறவு இன்றைய தினம் மிகச்சிறந்த நல்ல நிலையை அடையுங்க. அதனால இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும். இன்றைய தினம் கொஞ்சம் கொஞ்சம் காரியங்கள் லேட் ஆனாலும் நீங்க வெற்றிகளை பெற முடியும். அதை மறந்துடாதீங்க. அதனால நீங்க நிறைய அலைச்சல் இருந்தாலும் காரியங்களில் சிறப்பாக ஈடுபடுங்கள். வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும். அற்புதமான ஒரு நாள். மன தெளிவு ஏற்படுங்க. சுறுசுறுப்பாக உங்க காரியங்களை முடித்து சிறப்பான ஒரு நாளாக இன்றைய தினம் நீங்க மாற்றிக்கொள்ள முடியும். எனக்கு தெரிந்து இன்றைய தினம் உங்களுக்கு என்ன கலர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலராக அமையும் பார்க்கும்போது லைட் ப்ளூ கலர் பயன்படுத்துங்க. மேலும் நம்பர் 9 அதிர்ஷ்ட எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கடகராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களா இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றின சிந்தனைகள் ரொம்ப அதிகமா இருக்குங்க. ஆனா அதுக்கும் ஒரு நேரம் தான் இருக்கணுங்க. அந்த நேரத்துல தான் நீங்க அதை யோசிக்கணும். ரொம்ப நேரம் அதையே வச்சுட்டு நீங்க இருக்கக்கூடிய வேலையெல்லாம் நீங்க பெண்டிங்கா விட்டுறக்கூடாது. கொஞ்சம் கவனமா இருங்க. ஆனா நினைச்ச காரியங்களை உங்களால முடிக்க முடியுங்க. கொஞ்சம் இழுபறி ஆகலாங்க. ஆனாலும் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வெற்றிகள் சேரும். சிந்தனைகள் நிறைய இன்னைக்கு உருவாகுங்க. பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்கள் இன்றைய தினம் புதிய வேலைவாய்ப்புக்காக முயற்சி செய்றீங்க அப்படின்னா தாராளமா இன்னைக்கு நிறைய முயற்சி செய்யலாம். உங்களுக்கு அது சக்சஸ் ஆகும் நண்பர்களே. ஏதாவது இன்டர்வியூ இருக்கு அப்படின்னா இன்னைக்கு மிஸ் பண்ணாம போய் அட்டன் பண்ணிட்டு வாங்க. உங்க அம்மா வழியில கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போங்க. உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க. தாயுடன் அனுசரித்து போக வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் நண்பர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட ஃபோக்கஸ் பண்ணி உங்க வேலைகளை செய்தீங்கன்னா அழகான ஒரு நாள். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கும். உத்தியோக பணிகள் மிகச்சிறப்பான நல்லா ஒரு சிறப்பான ஆதரவு பெருகும். மேலும் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. ஒருவேளை நீங்க கூட்டு வியாபாரம் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய கூட்டாளிகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஆதரவு தருவாங்க. அதன் மூலமாக உங்களது கூட்டாளிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான ஒரு சூழ்நிலை அமையக்கூடிய யோகம் இருக்குங்க. ஆனா கவனமா வேலை செய்யணும், திட்டமிட்டு வேலை செய்யணும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்க பணியில் ஒவ்வொன்றையும் நீங்க சிறப்பாக முடிப்பதற்கு அது நல்ல உறுதுணையை ஏற்படுத்தி தருங்க. நன்றி நண்பர்களே. நமது கடகன்புடைய ராசிபலன் சேனல்ல வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அவர்கள் இந்த வீடியோ பார்த்து பலன் பெறட்டும். இல்லைங்க கடகராசி நண்பர்கள் யாரும் இல்லை, என் குடும்பத்துல யாரும் இல்லை அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஜெயசூரிய ராசி பலன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குங்க. மேலும் நடுவில் ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ இப்போ முடிஞ்ச உடனே கொஞ்ச நேரத்தில் எண்டு கார்ட்லையும் அது வரும். அந்த லிங்க்கையும் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடலாம். ஏன்னா அதில் 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்கள் ஒரே வீடியோவில் வருங்க. டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய டைம் லைனை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் ராசி பலன்களை டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நமது கடகன்புடைய ராசி பலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்துற மாதிரி ஜெயசூரிய ராசி பலன் சேனலுக்கும் உங்களது ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது வரைக்கும் பண்ணாதீங்க. இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. அப்பதான் புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. மீண்டும் நாளை தினம் புதன்கிழமை ராசி பலன்கள் நமது கடகராசி அன்பர்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டியூஸ்டே.